ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது பிரியாணிக்கு சூப்பர் சைடிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை மட்டும் வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் சோம்பு, சீரகம், பட்டை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை 1-2 மிக்சியில் நச்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயத்தை இந்த மாதிரி நசுக்கிட்டு செய்யுங்க. அப்போ தான் கிரேவி மாதிரி வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்குவோம். அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளியும் 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும். நல்லா மூடி போட்டு வேக வச்சிடணும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு இந்த வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்குவோம். கத்திரிக்காயும் போட்டு நல்லா பிரட்டிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி இதில் சேர்த்துக்குவோம். உப்பு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குவோம். புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இது நல்லா வேகட்டும் கொஞ்சம். இப்போ வேர்க்கடலை பருப்பை கொஞ்சமாக தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இதில் முந்திரி கொஞ்சம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இந்த தண்ணியும் வற்றிருச்சா கத்திரிக்காயில், இப்போ இந்த வேர்க்கடலை முந்திரி அரைச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றி லைட்டாக கிளறிக்குவோம். இது பிரியாணிக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் தொக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, பிரியாணி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். தோசை சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரெண்டுக்கும் காம்பினேஷன் செம. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.